இரவு எப்போது தூங்கினோம் என இருவருக்குமே நினைவில்லை. அதிகாலை 5 மணிக்கு எழுவது வெற்றியின் பழக்கம். இன்று தாமதமாக 6ஐ தொட்டது. மெதுவாக கண்ணை முழித்து பார்த்தான். ச்சே, எப்பவும் 5 மணிக்கு எழுந்துப்போம், இன்னைக்கு 6 மணி. சரியில்லை வெற்றி, நம்ம பாதை எங்கேயும் கோணலாகக்கூடாது என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அப்பொழுதுதான் ஏதோ வித்தியாசம். அருகில் பெண்மையின் வாசம். இது என்ன புது ஸ்மெல், ஆனாலும் பிளசண்டா இருக்கு என சொல்லி வாயை மூடவில்லை. கூடவே மிகவும் நெருக்கத்தில் ஒரு பெண் தனது கட்டிலில் என யோசிக்க நேற்று நடந்த கல்யாண கூத்து நினைவுக்கு வந்தது. அதைவிட மலரின் வாழைத்தண்டு கால்கள் வெற்றியின் இடையின் மேல் இருக்க அவளின் மென்மைகள் இரண்டும் மெல்ல முட்டிக் கொண்டிருந்தது. சொன்ன போனால் மலர் மற்றும் மாறன். ச்சே, இந்த பொண்ணு டிசிப்ளின் இல்ல என கோபம் வர, ஹே உனதான் என்றவன் மலர்விழி மலர்விழி என உரக்க அழைத்தான் வெற்றி. இன்னும் கொஞ்ச நேரம் மேனகா என அவள் கனவில் உலர, வாட் மேனகாவா? ஹலோ, நான் வெற்றிமாறன் நகருன்னு சொன்னேன். என்ன பண்ணி வச்சிருக்க மலர்விழி? உனக்கு கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்ல. ஒரு ஆம்பளை மேல காலை போட்டுட்டு இருக்க என பற்களுக்கு இடையில் வார்த்தைகள் கடித்து துப்பினான் வெற்றி. அவனது குரலில் தூக்கம் கலைந்தவள் வெடுக்கென எழுந்து அமர்ந்தாள். வெற்றி அவளை முறைத்துக் கொண்டு எழுந்தவன், இதான் லாஸ்ட் வார்னிங், மைண்ட் இட் என கூறிக்கொண்டே குளியலறை சென்றான். ஐயோ என இதயம் வேகமாக துடித்தது. ச்சே, ஹாஸ்டல்ல படுத்த பழக்கத்துல மேனகால் நினைச்சு அப்படி பண்ணிட்டனே என தலையை சொரிந்து கொண்டே அமர்ந்தாள். பல்லவி அவளுக்கு காஃபி எடுத்து வர, அத்தை நானே வரேன், நீங்க கொண்டு வர வேணாம் என மலர் சொல்ல, இல்லம்மா பரவாயில்ல வாங்கிக்கோ என நீட்டினார். வாங்கி கொண்டாள் மலர். ஆசையாக குடித்தாள். இது போல தாய் கொடுத்ததில்லை. மலரின் தந்தை சரியில்லை. தாய் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கினார் சிந்துவை. தந்தை கணேசன் குடித்து குடித்து மஞ்சள் காமாலையில் போய் சேர்ந்துவிட 2 பெண்களையும் வைத்துக்கொண்டு மலரின் தாய் கலா படாத கஷ்டங்களை சந்தித்தார். மலர்விழி 8ஆம் வகுப்பு படிக்கும் போது கணேசன் வீட்டு சொத்து தகராறில் மொத்த கணேசனின் அண்ணன் தம்பிமார்கள் ஏமாற்றிவிட அந்த வேதனையில் கமலம் இறந்து விட்டார். சிந்து காலேஜ் படிப்பில் இருக்கும்போது செய்தி கேட்டதும் அவளுக்கு பொறுப்புகள் அதிகமானது. ஒரு பக்கம் இறந்து போன அன்னை, இன்னொரு பக்கம் மலர்விழி என வாழ்க்கை மொத்தமும் திசை மாறியது. வெற்றி வேகமாக புறப்பட்டு அறையை பூட்டவர, என்னங்க நான் இருக்கேன் என எதிரில் வந்து நின்றாள் மலர். வெற்றி அவளுக்கு பதில் சொல்லாமல் 2 எட்டுகள் வைத்தவன், இன்னொரு முக்கியமான விஷயம், வீக்லி ட்வைஸ் நான் என்னோட ரூமை மாப் போடுவேன். சோ இப்ப நீ வந்திருக்க, ஒன் டே விட்டு ஒன் டே மாப் பண்ணும். சரி பண்ணிடுறேன் என மலர் கூற, நான் ஒன்ன பண்ணவே சொல்லல என வெற்றி அவளை கடுமையான பார்வையுடன் எதிர்கொண்டான். அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொன்னீங்க என மனதில் நினைத்தாள் மலர். வெற்றி கண்கள் இடுங்க அவளை பார்த்தவன், உன்னோட திங்ஸ் எதுவும் கீழே இருக்கக்கூடாது. எனக்கு என்னோட ரூம் ரொம்ப ஹைஜீனா இருக்கணும். தேவையில்லாத சின்ன குப்பை கூட போட்டுடாத. முக்கியமா பொண்ணுங்க முடி என் கண்ணில் படவே கூடாது என நடந்தான். யார் இவன்? ஐயோ, இப்பவே கண்ணை கட்டுதே என அவனது பழக்க வழக்கங்கள் எதுவும் மலருக்கு பிடிக்கவும் இல்லை. அதில் தன்னை புகுத்தி கொள்ள மோசமாக உணர்ந்தாள். ஹே என மீண்டும் அழைத்தான் வெற்றி. சொல்லுங்க என மலர் பார்க்க, எந்த காரணத்தை கொண்டும் என் அம்மாவை அந்த ரூம்ல விடாத என எச்சரித்து விட்டு சென்றான். இப்படியே 1 வாரம் ஓடியது. வெற்றியின் குணநலன்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துப்போகாமல் திண்டாடி கொண்டிருந்தாள் மலர். அறையில் ஆங்காங்கே தலைமுடி உதிர்ந்து இருக்க, மலர்விழி என்ன இது இவ்வளவு முடி குட்டிருக்கு? இந்த ரூமோட ஹைஜீன் லெவல் குறைஞ்சுகிட்டே வருது திட்டினான். அவள் சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பர் அவன் கண்ணில் பட, என்ன மலர்விழி நீ சின்ன குழந்தையா? சாக்லேட் சாப்பிட்டு டிசிப்ளின் இல்லாம தூக்கி தரையில போடுற. குட்டி பொண்ணு கனி கூட இந்த வயசுல டிசிப்ளினோட நடந்துகிறா. உனக்கு என்ன என திட்டினான். பாத்ரூமில் சல்லடையில் அவளின் முடி கலந்து கொள்ள திட்டினான். ஃபேன் வேகமாக ஓடியதால் திட்டினான். இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவனிடம் திட்டு வாங்கி கொண்டே இருந்தவள் அழத்தான் செய்தாள் மலர். ஒரு ரூம்மேட்டாக கூட மலரால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுடன் கொஞ்சமும் தனக்கு செட் ஆகாது என நினைத்த மலர் அவள் பணிபுரியும் பள்ளியில் தங்கி செல்ல முடிவெடுத்தவள் வாரம் இறுதி மட்டும் வீட்டுக்கு வர முடிவெடுத்தாள். அத்தை, என்ன கண்ணு எதுவும் வேணுமா என பல்லவி கேட்க, இல்லைங்க அத்தை,
நான் வார கடைசி மட்டும் வீட்டுக்கு வரதா முடிவெடுத்துட்டேன். என்ன கண்ணு சொல்ற? என பதட்டத்துடன் அருகில் வந்தாள் பல்லவி. அத்தை, அது நீங்க பதற்றப்பட அளவுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு இங்க இருந்து போயிட்டு வர ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வாரம் ஒரு தடவை வரனே என கூறினாள் மலர்விழி. பல்லவி திகைத்து போய் என்ன சொல்வது என தெரியாமல் நின்று கொண்டிருக்க, அத்தை ப்ளீஸ் என அருகில் வந்தாள். அதுக்கு இல்லம்மா, உன் புருஷன் இதுக்கு சம்மதிப்பானா என கேட்டார். மலருக்கு மனதில் அவரை நினைத்துதான் கவலைப்பட்டீங்களா? அவருக்கு நான் இங்கிருந்து போகணும், அப்போதான் இன்னும் சந்தோஷமா இருப்பார் என நினைத்து பெருமூச்சு விட்டவள், அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன் என கூறினாள் மலர். என்னமோ சொல்ற, ஆனா சரிம்மா, நீ உனக்கு விருப்பப்படி பண்ணு என கூறிவிட்டு வேலையை செய்தார். அப்பா, அத்தை ஒத்துக்கிட்டாங்க. இனி அந்த பூமர் கிட்ட ஈஸியா பேசி கிளம்பிடணும் என இரவு படுக்கையில் அவனுக்காக காத்திருந்தாள் மலர்விழி. உணவை முடித்துவிட்டு அரை மணி நேரம் அமர்ந்திருந்தான். அதன் பின் அறைக்கு வந்தான் வெற்றி. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நமக்குள்ள இந்த எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டனே என அவனது பார்வை அவள் மீது திரும்ப அவனை பார்த்து முறைத்தாள் மலர். என்ன பார்த்து முறைக்கிறியா என வெற்றி கேட்டான். அதில் அதிர்ச்சியாக பார்த்தவள், இல்ல, அது நான் ஹாஸ்டல் போறேன், வீக்லி ஒன்ஸ் தான் வருவேன், அத்தை கிட்ட சொல்லிட்டேன், அப்படியே உங்ககிட்டயும் என கூறினாள் மலர். வெற்றி எந்த உணர்வும் இல்லாமல், சரியான முடிவுதான் போ என சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டான். இருவருக்கும் நடுவில் எதுவும் இல்லாத போது எதை பற்றி யோசிப்பார்கள்? அதனால் எதையும் நினைக்கவில்லை. சொன்ன போனால் நிம்மதிதான் வந்தது. அடுத்த நாள் காலை அவள் அனைவருக்கும் டாட்டா காட்டிவிட்டு ஹாஸ்டல் பறந்துவிட வாழ்க்கை சீராக சென்றது. அவர்கள் இருவருக்கும் நடுவில் உள்ள உறவு. வெற்றி ஒரு வேலை விஷயமாக அவள் பணிபுரியும் பள்ளிக்கு சென்றான். செக்யூரிட்டி ஆட்கள் தொடர்பாக ஹெட்மாஸ்டர் அழைத்திருந்தார். சிஸ்டர் மெர்சி தான் தலைமை ஆசிரியராக இருந்தார். அவரிடம் வேலை தொடர்பாக ஆட்களின் மாற்றுதல், யார் யார் வருவார்கள், பிரச்சனை என்றால் என்ன, கூப்பிடுங்க என சொல்லிவிட்டு வெளியே வந்தவன் கண்களில் வந்து விழுந்தாள் மலர்விழி. இவ இங்கதான் வேலை செய்யறாளா என்று ஒற்றை பதிலுடன் சென்று விட்டான். அந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை மாலை பிரகாஷ் மலர்விழியை அழைத்து வந்து வீட்டில் பாப்பா என அழைத்தான். சொல்லுங்கண்ணா, அத்தை நைட் வருவாங்கம்மா, நீ வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இரு என்று விட்டு பிரகாஷ் சென்று விட்டான். வீட்டுக்குள் வந்தாள் மலர்விழி. இப்போது வீட்டில் யாருமே இல்லை. அப்பா, ஃப்ரீயா இருக்கலாம் என உடையை மாற்றிவிட்டு வந்தவள் வயிறு வேறு பசித்தது. லைட்டா எதுவும் செஞ்சு சாப்பிடுவோம் என சமையலறை சென்றவள் மீண்டும் வெளியே வந்து வீட்டை பூட்டிவிட்டு கடைக்கு சென்றாள். அண்ணா, இப்பி நூடுல்ஸ் கொடுங்க என 2 பாக்கெட் வாங்கினாள். பல்லவி வருவதற்குள் இதை செய்து சாப்பிட்டுக் கொண்டே டிவி பார்க்கலாம் என வந்தவள் டாப் மற்றும் பாட்டம் என இரவு உடையில் இன்னும் சின்ன பெண் போல் தெரிந்தாள். டிவியில் அவளுக்கு பிடித்த பாட்டை ஓடவிட்டவள் 10 நிமிடங்களில் இப்பி தயார் செய்து ஸ்பூனில் சுழற்றி ஒரு வாய் போட்டு கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். அந்த நேரம் டிவியில் அவளுக்கு பிடித்த பாடல் ஓட மலர்விழியின் முகம் சந்தோஷத்தில் மின்னிட டிவியில் சவுண்டை அதிகம் வைத்தவள் பின் பாட்டு பாடிக்கொண்டே இப்பி நூடுல்ஸை வாயில் சுழற்றினாள். இன்னும் ஏதோ பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. மலர் பாடிக்கொண்டே இருக்கும்போது அங்கே வெற்றி நின்று கொண்டிருந்தான். மலர்விழி உற்சாகமாக ஆடி அசைந்து இடுப்பை வளைத்து ராகமாக பாடியவள் முகமெல்லாம் சிரிப்பும் பரவசமும் மின்ன இப்பியை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொண்டு வரலாம் என நினைத்தவள் வைப் பண்ணிக்கொண்டே திரும்ப அங்கே வெற்றி நின்றிருந்தான். ஹக் என சிலையைப் போல அமைதியாக நின்றாள். என்ன செய்வது என தெரியவில்லை. மூக்கின் கீழ் உதட்டின் மேல் வியர்வை முத்துக்கள் பூக்க அப்படியே நின்றாள். இப்ப என்ன பண்றது? ஐயோ போச்சு, வழக்கம் போல பூமர் மாதிரி கருத்து சொருகள் நடக்கும் என நொந்து கொண்டே பார்த்தாள். வெற்றி மெல்ல உள்ளே வந்தான். அவளை நோக்கி, அந்த நேரம் நீ தொடுவதை தொட்டுக்க சொந்தத்துல வரமுறை இருக்கா என்ற வரிகள் ஓடிக்கொண்டிருக்க, ஹே மலர், இவ்வளவு சவுண்ட் வச்சு கேட்டதுக்கு காது ஜிவ்வு கிழியும் வரைக்கும் இப்ப கிளாஸ் நடக்க போகுது, பேசாம நீயே கால்ல விழுந்துரு என நினைத்து கொண்டவள் மெல்ல திரும்ப திடீர் ஆச்சரியம். வெற்றி டிவி ரிமோட்டை எடுத்து பாடலின் சத்தத்தை குறைத்துவிட்டு அறைக்குள் நுழைந்தான். இது நிஜம்தானா என திரும்பி சுற்றிலும் பார்த்தாள். வெற்றி அறைக்குள் செல்வது தெரிந்தது. ரொம்ப நிம்மதி என மீதியை ஒரு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். அதன் பின் டிவியில் நிறைய பாடல்கள் அனைத்தையும் அவன் வைத்துவிட்டு சென்ற சத்தத்திலேயே கேட்டாள்.
இங்கே பிரகாஷ் பொற்கொடியின் வீட்டில் பல்லவியின் அக்கா சரஸ்வதி வந்திருந்தார். சரி, நடந்தது நடந்து போச்சு. கல்யாணத்துக்கு வராத பையனை பத்தி பேச என்ன இருக்கு? கல்யாணம் ஆனவங்களை பத்தி பேசலாம் பல்லவி என்றார் சரஸ்வதி. ஒரு பெருமூச்சை விட்ட பல்லவி முகத்தில் கொஞ்சம் குழப்பத்துடன், இன்னும் மாறல சரசு, வெற்றி அப்படியேதான் இருக்கான் என்றார். சரி, அதை விடு. 2 பேருக்கும் நடக்க வேண்டிய விஷயங்களை ஏற்பாடு பண்ணியா? என்னாச்சு என சரஸ்வதி கேட்க, நீ எதை பத்தி கேக்குறன்னு எனக்கு புரியல என பல்லவி பார்க்க, நீ 3 புள்ள பெத்தவ மாதிரியா பேசுற? உன் பொண்ணு வீட்டு வாரிசு மட்டும் போதுமா? மக வீட்டு வாரிசு வேண்டாம் உனக்கு என கேட்டார் சரஸ்வதி. என்னக்கா சொல்ற? என்னால அந்த இளமாறனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியாது. என் குடும்பமான மொத்தத்தையும் குழி தோண்டி புதைச்சிருக்கான். அது மட்டுமா அந்த மலர் பிள்ளை வாழ்க்கைய அவன் மனசுல ஆசைய வளர்த்து விட்டுட்டு வேணான்னு சொல்லியிருக்கான் என பல்லவி பேச, ஐயோ என சலித்து கொண்டவர், பல்லவி நீ கிழவி ஆயிட்ட நிரூபிக்காத என சரஸ்வதி சொல்ல, நீ தாண்டி கிழவி என்றாள் வீம்புடன். கனி தனது அம்மாச்சிகள் இருவரையும் எட்டி பார்த்தபடி, அம்மா அம்மாச்சி சண்டை போடுறாங்க என்றாள். சரஸ்வதி பல்லவியை முறைத்து கொண்டே, மக்கு பல்லவி, நான் வெற்றிய பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ அங்க நான் வராம இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம மருமக பொண்ணுக்கும் சரி, பையனுக்கும் சரி, அவங்க 2 பேருக்கும் நடந்த எதிர்பாராத கல்யாணம் தான் நினைவுக்கு வரும். அதனால்தான் வரல என்றாள். இப்ப என்ன சொல்ற என பல்லவி கேட்க, சின்ன பாப்பி என கனியை பார்த்த சரஸ்வதி, உன்னோட பல்லவி அம்மாச்சி ஒரு மக்கு மூட்டை என்றாள். கனி சிரித்து கொண்டே பொற்கொடியிடம் செல்ல, சரஸ்வதி பல்லவியிடம், வெற்றிக்கும் மலருக்கும் சீக்கிரம் சடங்கு ஏற்பாடு பண்ணு. நீ பேசின லட்சணத்திலேயே தெரியுது அதை பண்ணிருக்க மாட்டேன்னு. அக்கா என பல்லவி அசட்டு சிரிப்புடன் பார்க்க, 2 பேரும் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கி மலர் மாசம் ஆயிட்டான்னு ஊர் வாய வழக்காப்பு போட்டு அடைச்சிடலாம். எல்லாருக்கும் அந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பேசிக்க மாட்டாங்க. வெற்றிமாறன் நம்ம மருமக கூட சேர்ந்து புள்ள பெத்த விஷயத்தை தான் பேசுவாங்க. யாருக்கும் அங்க வீட்டுக்கு வர எந்த கூச்சமும் இருக்காது என்றார். அக்கா நீ இருக்கியே வேற லெவல் என பல்லவி சொல்ல, சரஸ்வதி மெதுவாக பல்லவியின் காதுகளில் அனைத்து விஷயங்களையும் சூசகமாக கூறிவிட, சரிக்கா நீ சொன்ன மாதிரியே செய்றேன் என வெற்றி மற்றும் மலரின் அடுத்த கட்ட வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கும் திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுத்தார். அம்மா இன்னும் வரலையே என வெற்றி போன் எடுக்க, அத்தை பொற்கொடி அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க என மெதுவாக எட்டி பார்த்தாள் மலர். அவளின் மூலம் விஷயத்தை தெரிந்து கொண்ட வெற்றி சரி என ஃப்ரெஷ்ஷாக பாத்ரூம் சென்றான். பல்லவி வரும்போதே மல்லிகை பூவுடன் வந்தவர், அக்கா சொன்னது போல எல்லாமே நடக்கணும் சாமி, நீ தான் அதுக்கு உறுதுணையா இருக்கணும் என வீட்டுக்குள் வந்தார். மலரு என பல்லவி அழைக்க, அத்தை வந்துட்டீங்களா, எப்படி இருக்கீங்க என நலன் விசாரித்தாள். நான் நல்லா இருக்கேம்மா, ஆனா நீ இல்லாம தான் வீடே வெறிச்சோடி போயிடுச்சு என்றார் சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு. அது அப்படி இல்ல அத்தை, ஹாஸ்டல்ல வேலையும் பாக்குறேன், போய் தான் ஆகணும் என்றாள் மலர். நீ எதுக்கு 2 வேலைக்கு போற? உன் புருஷன் ஓடா வேலை செஞ்சு கொட்டுறதெல்லாம் உனக்கு தானே என மலர் விழிக்க, அது வந்துமா, நீ டீச்சர் வேலைக்கு போ, எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு முன்ன மாதிரி ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. வெற்றி வீட்டுக்கு வர 8 மணி ஆகிடும், சில நாள் இன்னும் கூட தாமதம் ஆகும். நீ வீட்டுல இருந்தன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது என்னோட விருப்பம்தான், ஆனா உனக்கு எது சரியோ அதை செய் என சரஸ்வதி சொன்னதை செயல்படுத்தி உள்ளுக்குள் சமைக்க சென்று விட்டார். மலருக்கு இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்போ என்ன பண்றது என யோசித்துக் கொண்டிருந்தவள், அத்தைக்காக இருப்போம் என அவள் உள்ளே சென்றாள். பல்லவியுடன் உதவிக்கு நின்றாள். இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியுடன் பல்லவி தயார் செய்துவிட மூவரும் சேர்ந்தே சாப்பிட்டார்கள். வெற்றி வழக்கம் போல நேர்த்தியாக உண்டுவிட்டு கைகளை கழுவிவிட்டு அறைக்கு சென்றான். மலர் பல்லவியுடன் பேசிக் கொண்டிருந்தவள் படுக்கைக்கு செல்ல போக, மலரு என அழைத்தார். அத்த இருமா நான் வரேன் என சமையல் அறைக்குள் சென்றவர் பாலை சுண்ட காய்ச்சி அதில் ஜாதிக்காய் பொடியை கலக்கி அதனுடன் ஏலக்காய் பொடியை தூவி மேட் செய்தார் பல்லவி. அத்தை என்ன பண்றீங்க என மலர் உள்ளே வர, அதற்குள் பல்லவி பாலை கலக்கிவிட்டு, வா வா மலரு, அதோ ஃப்ரிட்ஜ்ல பூ இருக்கு, பொற்கொடி கொடுத்து விட்டது வச்சுக்கோ, இங்க திரும்ப நான் வச்சு விடுறேன் என பல்லவி மொட்டு மல்லிகையை வைத்து விட்டார். அத்தை இப்ப வச்சா அது வேஸ்ட், நான் நாளைக்கு காலையில வச்சுக்கிறேன் என மலர் கூற, அப்படி சொல்லக்கூடாது, புது தாலி போட்டிருக்கவ தலை நிறைய பூ வச்சுக்கணும், இந்தா இத வெத்திக்கிட்ட கொடுத்துரு, அவன் வேண்டாம்னு சொல்லுவான், அப்போ இத கீழே தான் ஊத்தணும்னு சொல்லிடு
என்றார் பல்லவி. அப்படி சொன்னா என்னாகும் என மலர் கேள்வியாக மாமியாரை பார்க்க, அவர் சிரித்துக்கொண்டே, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண அவனுக்கு பிடிக்காது, என்னை திட்டிட்டு அவனே குடிச்சிடுவான் என சிரித்துக்கொண்டே கூறினார். உடனே கழுக் 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 என சிரித்தாள் மலர். பல்லவி உதடு பிரிக்காமல் சிரித்துவிட்டு, போம்மா, நம்ம சத்தம் போட்டு சிரிச்சா திட்டுவான், உங்களுக்கு டஸ்ட்பின் இல்லையா, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு போரே நடக்கும் என்றார். மலர் இன்னும் சிரித்துக்கொண்டே, அத்தை, அதுக்கு பேர் டிசிப்ளின் என்றாள். அதேதாம்மா என அவர் தண்ணீரை பிளாஸ்கில் எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு சென்றாள். மலர் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். கதவை சாத்திடு, சத்தம் போடாம தூங்கு என்றவன் திரும்பி படுக்க லைட் எரிந்து கொண்டிருக்க, கரண்ட் வேஸ்ட் ஆகும் என வெற்றி கூற, உடனே உதடு மடித்து சிரிப்பை அடக்கியவள் பாலை நீட்டினாள். என்னது இது? பால் அத்தை கொடுத்தாங்க என்றாள் மலர். எனக்கு வேணாம் என்று வெடுக்கென கூறினான். ஓகே என அவள் டம்ளருடன் பாத்ரூம் செல்ல, ஹே எங்க போற என வெற்றி அதட்டினான். நீங்க குடிக்கலன்னா கீழே ஊத்த சொன்னாங்க என்றாள் மலர். ஹே பின்னாடி வா, அத என்கிட்ட கொடு என்றான். மலருக்கு சிரிப்பு வெடித்து கொண்டு வெளியே வருவது போல் இருக்க கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தியவள் அவனிடம் நீட்ட வெற்றி வாங்கி ஒரே மூச்சில் குடித்தான். நான் பாத்ரூம் போறேன் என வேகமாக உள்ளே ஓடி வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள். காமெடி மெட்டீரியல் என நினைத்தவள் ஒருவாறு தன்னை சரி செய்து கொண்டு வெளியே வந்தாள். வந்ததை எங்க ஆளை காணோம் என தேடினாள். வெற்றி அந்த டம்ளரை கழுவி வைத்துவிட்டு வேகமாக நடந்தான். என்ன பண்றாரு என மலர் எட்டி பார்த்தாள். டேய், லைட்டை போட்டுட்டு என்ன பண்ற என பல்லவி கேட்க, பால் ஒரு டம்ளர் எதுக்கு கொடுத்த, அதை டைஜஷன் பண்ணணும், பால் ஹெவியா இருக்கு, நீ இருக்கியே என திட்டினான். அவ்வளவுதான். மலர் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள். ஐயோ, சரியான காமெடிடா சாமி என மலர் படுக்கையில் விழுந்தவள் வெற்றி வருவதற்குள் தூங்கிவிட்டாள். அரை மணி நேரம் கழித்து வெற்றி படுக்கை அறை வந்தான். அடுத்த நாள் அதிகாலை 5 மணிக்கு வெற்றிக்கு விழிப்பு தட்டியது. மல்லிகை மனம் வீச மலர் விழி அருகில். அதிகாலை 5 மணிக்கு உள்ளுக்கு சேவல் போல எழுந்தான் வெற்றி. உள்ளுக்குள் ஏதோ ஒரு உணர்வு, கட்டுப்படுத்த முடியாத கிளர்ச்சி, வேக மூச்சுடன் தன்னை சமநிலைப்படுத்த முயன்று தோற்று போனவன் ஏசி காற்றிலும் முகம் முத்து முத்தாக வியர்க்க மெல்ல கண் விழித்தான். வழக்கம் போல மதில் சுவர் செங்கல்களான பஞ்சு தலையணைகள் அனைத்தும் தரையில் கிடக்க, அவனது நெஞ்சை முட்டிக்கொண்டு உடற்பஞ்சு தலையணை இரண்டும் மென்மையாக முட்டிக்கொண்டிருக்க, ஹாஸ்டலில் தூங்கிய பழக்க தோஷத்தில் வெற்றியின் இடையின் மேல் காலை வளைத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மலர். அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகை மொட்டுக்கள் ஏசி காற்றில் குளிர்ந்த அந்த அறை முழுவதும் லேசான வாசனையுடன் சுண்டி இழுக்க, அவளை பார்த்ததும் எண்ணங்கள் தரிகெட்டு ஓடத் தொடங்கியது. சின்ன கண்கள், அழகான மூக்கு, சிறிய கன்னங்கள், பிறை நெற்றி, செர்ரி பழம் போல உதடுகள், பெயருக்கு ஏற்றது போல் புது மலராக அவளது சிரிப்பும் முகத்தில் வெளிப்படுத்தும் உணர்வுகளும் அழகாகத்தான் இருந்தது. கட்டுக்கோப்பான உடல்வாகு கொண்ட வெற்றியின் அருகில் மலர் நின்றால் சிறு பெண்ணாகத்தான் தெரிவாள். தேவையில்லாத சதை கொஞ்சம் கூட இல்லை. வெற்றியின் ஒரு கைக்குள் அடங்கிவிடும் அவளின் 2 மணிக்கட்டுகளும் அந்த அளவுக்கு இருந்தது. மெல்ல வெற்றியின் எண்ணங்களும் உணர்வுகளும் அவளின் உடைக்குள் மேயவும் அவளின் வதனத்தை தழுவவும் துடித்தது. எச்சில் கூட்டி விழுங்கியவன், ச்சே, எனக்கு ஏன் இப்படி தோணுது என வெற்றி வேகமாக அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்ல முயற்சி செய்தான். இப்பொழுது இங்கிருந்தால் விவகாரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என உள்ளுக்குள் உணர்வுகள் ஒரு பக்கம் கரை புரண்டு ஓடிட, கட்டுப்படுத்தி கொண்டவன் எழ முயற்சி செய்ய மலர்விழி நெண்டிக்கொண்டே அவனது நெஞ்சில் முகம் புதைத்தாள். மாறனின் மஞ்சத்தில் மலர்விழி, ஐயோ, இவளையே நம்ம அவசரம் புரியாம நம்மள டென்ஷன் பண்றா என கஷ்டப்பட்டு அவளை புரட்டி போட முயற்சி செய்தான் வெற்றி. இப்பொழுது மலர்விழி மிட்நைட் கனவில் மிதந்து கொண்டிருக்கிறாள். பெண்களுக்கு எப்பொழுதுமே அதிகாலைதான் அசுர தூக்கம் வரும். அதுபோல மலர் நல்ல உறக்கத்தில் இருந்தாள். ஐயோ மலர், ஹே மலர் என அதட்டலுடன் அழைத்தான். அவளிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. மாறாக ஏசி குளிரில் அவனது கைக்குள் வந்து ஒட்டி புகுந்து கொண்டாள். இருவரின் உதடுகளும் உரசிக்கொள்ள கொஞ்சம் இடைவெளி இருக்க இதற்கும் முடியாது என விலகினான். விலகத்தான் முயற்சி செய்தான். ஆனால் வெற்றியின் உடலில் கீழே வலது பக்கம் வலி எடுக்க, அவளின் அருகாமை இன்னும் பாடுபடுத்த, இதுக்கு மேலே முடியாது, எழுந்து போயிடணும் என நகர, மலரின் உதடுகள் அவனது கன்னத்தில் மோதிய நொடி
கண்களை மூடி பெருமூச்சை விட்டவன் அவள் பக்கம் திரும்பி உதட்டுடன் உதடு பொருத்திக் கொண்டான். இது என்ன பரவசம் என்று ஆன் கிளவுட் 9க்கு அர்த்தம் தருகிறது. இன்றுதான் அவனுக்கு ஆன் கிளவுட் 9 அர்த்தம் தருகிறது. வெற்றியின் மூச்சு வேகமானது. உள்ளுக்குள் இருக்கும் 34 வருட உணர்வுகளுக்கு வடிகால் ஒருத்தி மட்டுமே. இத்தனை நாள் ஏனடா திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தோம் என தோன்றியது. அந்த முத்தத்திலேயே சொர்க்கம் சென்று வந்தவன் கொஞ்சம் மேல் உதடு கீழ் உதடு என மொத்தமாக மென்மையாக முத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தான். திருடன் போல அவள் விழித்துவிட்டால் தனது நிலை என்னாவது? தனது ஒழுக்கம் என யோசித்தவன் வேகமாக விலகினான். பின் என்ன நினைத்தானோ, இல்ல தப்பில்ல என முத்தம் இன்னும் கொடுக்கச் சொன்னது அவனது உதடுகள். இன்னும் 2 முத்தங்களை கொடுத்தான். வெற்றி இந்த முறை அவனது கைகள் அவளின் இடையை பிடித்திருந்தது. நேற்று மலர்விழி ஒரு ஆட்டம் ஆடினாளே ஹாலில், அது 1 இன்ச் இடை பதமாக வெளியே தெரிந்தது. அந்த டாப் அண்ட் பாட்டம் இரவு உடையில் மெத்தன இருக்கு என நினைத்தவன் மெல்ல அவளிடம் இருந்து விலகி குளியலறை சென்று குளித்துவிட்டு வந்தான். மலர்விழி உறங்கிக் கொண்டிருக்க உள்ளுக்குள் குற்ற உணர்வு ஏற்பட்டது. இனி இப்படி நினைக்கவே கூடாது என நினைத்தவன் அப்பொழுதே அவனது செக்யூரிட்டி ஆபீஸ் கிளம்பிவிட்டான். காலையில் சோம்பல் முறித்துக் கொண்டே கட்டிலை பார்த்தாள். வெற்றியை காணவில்லை. அறையை பார்த்தால் தலையணை எல்லை தாண்டாமல் இருக்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்பாடா, இன்னைக்கு தப்பிச்சோம், நம்ம எல்லையை தாண்டலையே என நினைத்தவள் எழுந்து வெளியே வந்தாள். இந்தா மலர் காஃபி என நீட்டினார் பல்லவி. அத்த, எத்தனை தடவை சொல்றேன், நீங்க எனக்கு செய்யக்கூடாது என்றாள் மலர். இல்லடாமா, அப்படி இல்ல, நீயும் நானும் தான் இருக்கோம், உனக்கு செஞ்சு கொடுக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என கூறினார். மலர் சிரித்தபடி காஃபியை வாங்கி கொண்டாள். அந்த நேரம் பிரகாஷ் கறி எடுத்து கொண்டு வந்தான். அத்தை, நீங்க சொன்னது போல வெட்டிட்டு வந்துட்டேன் என அவன் வைத்து விட்டு போக, மதியம் வந்துடு பிரகாஷ், பொற்கொடிய கூட்டிட்டு என்றார் பல்லவி. இல்ல அத்தை, இன்னைக்கு வெளியில வேலை இருக்கு, பொற்கொடிய விட்டு போறேன் என மலர்விழியை பார்த்து சின்ன புன்னகையுடன் கிளம்பி விட்டான். இங்கே 24 ஹார்ஸ் செக்யூரிட்டி ஏஜென்சியில் யோசனையுடன் அமர்ந்து கொண்டிருந்தான் வெற்றிமாறன். அவனது எண்ணங்கள் மொத்தத்தையும் மலர்விழியாலே ஆக்கிரமித்து இருந்தாள். எப்படியும் இன்னைக்கு சாரு பத்திர ஆபீஸ் போயிட்டு தான் இங்க வருவாரு, அதனால நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்குதுப்பா என நடுத்தர வயது ஆண்கள் மற்றும் அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் என செக்யூரிட்டி வேலையில் இருக்கும் அனைவரும் பேசிக்கொண்டு உள்ளே நுழைய அங்கே வெற்றிமாறன் அமர்ந்திருந்தான். இவ்வளவு நேரமும் சிரிப்பும் கும்மாளமுமாக இருந்த அந்த ஆட்கள் கூட்டம் இப்போது வெற்றியை பார்த்த அடுத்த நொடி வாய் மூடி கொண்டார்கள். அவர்களை பார்த்ததும் வெற்றியின் முகம் கடுமையை தத்தெடுத்துக் கொண்டது. இதான் நீங்க நேரத்துல வர லட்சணமா? உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா என ஆளுமையுடன் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி கொண்டிருந்தான். சார், அது எப்பவும் வர நேரம்தான், நீங்க தான் சீக்கிரம் வந்துட்டீங்க, பாருங்க நேரத்தை என காட்டினார்கள். இல்ல, நீங்க 2 நிமிஷம் லேட்டு, இப்படி இருந்தா அங்க வேலை செய்யற இடத்துக்கு போக இன்னும் லேட் ஆகும் என்றான் வெற்றி. அனைவரின் முகமும் மாறி போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். யார் யாரே எங்க போறீங்க சரியா இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட வேலை செய்யற இடத்துக்கு போனதும் லொகேஷன் சரியா ஷேர் பண்ணணும் என கூறிவிட்டு எழுந்தான் வெற்றி. அடுத்த 10 நிமிடங்களில் அடுத்த ஷிப்ட் ஆட்கள் அனைவரும் அவரவர் வேலை செய்யும் இடத்துக்கு சென்றார்கள். அங்கிருந்து அவன் பக்கத்து தெருவில் இருக்கும் பத்திர ஆபீஸுக்கு சென்றான். வெற்றி வரவில்லை என தெரிந்ததும் நடுத்தர வயது லட்சுமி அம்மா அவரது போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தார். என்ன லட்சுமி அம்மா, சத்தம் அதிகமா இருக்கு, உங்க டாக்குமெண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டீங்களா என கேட்டார் ராதா. ஆமா, அந்த வெற்றி பையன் இன்னும் வரல, நமக்கு தான் நேரம் இருக்கே, கொஞ்சம் இந்த கம்ப்யூட்டரையும் டைப்ரைட்டரையும் தட்டி தட்டி காப்பு காய்ச்சி கொஞ்சம் பின்னால கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன். இங்க வா ராதா, இந்த கோபால பாரு, இங்க பவ்யமா இருந்துட்டு அவன் மனைவியோட ரீல்ஸ் பண்றான் பாரு என காட்டினார் லட்சுமி. பத்திர ஆபீஸில் வேலை செய்யும் கோபால் அவனது மனைவி கீதாவுடன் சினிமா பாடலில் வரும் உடை அணிந்து கொண்டே ஆடி அதில் லைக் வாங்குவதுதான் அவர்களின் வேலை. ராதா மற்றும் லட்சுமி இருவரும் கோபால் இமிட்டேட் செய்தார்கள். அழகாக இருந்தது. அந்த கோபால் பொண்டாட்டி கீதா படத்தில் மதுபாலா போட்ட ட்ரெஸ் போட்டிருக்க, ட்ரெஸ் நகையெல்லாம் போட்டிருக்கா, அழகு இருக்குல்ல என சிரித்து கொண்டிருக்க தொண்டை கனைக்கும் சத்தம் கேட்டது. இரு பெண்மணிகளும் மொத்த கவனத்தை ரீல்ஸில் வைத்திருக்க வெற்றிமாறன் அங்கு வந்ததை அறியவில்லை. 2 பேரும் மொத்தமா வேலையை விட்டு போய் ஜோடியா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி போடுங்களேன் என குரல் கேட்டது. லட்சுமி மற்றும் ராதா இருவரும் வெலவெலத்துக் கொண்டே எழுந்து நின்றார்கள், சார் என பதட்டத்துடன். வெற்றி அவர்களை பார்வையில் துளைத்தவன் வேகமாக அவனது இடத்துக்கு சென்று, அந்த பட்டா இந்த டாக்குமெண்ட்ல மொத்தமா தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த கன்சியூமர் என்கிட்ட வந்து ஏறுன்னு ஏற போறான்,
சார் அது நீங்க கொடுத்த விஷயத்தை தான் நான் மேக் பண்ணேன் என லட்சுமி சொல்ல, அப்படியா, என் டாக்குமெண்ட் என டாக்குமெண்டை நீட்டி வேகமாக அவனது கண்கள் அனைத்து தவறையும் வட்டமிட்டு நீட்டியது. சார் அது வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அத என லட்சுமி சொல்ல வர, நீங்க மட்டும் ஓபி அடிக்கிறது இல்லாம சேர்க்க வேற. தாராளமா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க, ஆனா இதெல்லாம் என்னோட ஆபீஸ்ல வேணாம். இதுவே லாஸ்ட் வார்னிங் என மிரட்டி விட்டு சென்றான் வெற்றி. ஐயோ என டாக்குமெண்ட் காப்பியை பார்த்த லட்சுமி அம்மாவுக்கு மலை போல இருந்தது. வெற்றி அவரது பக்கம் பார்வையை திருப்பியவன், இன்னும் அரை மணி நேரத்துல அட்வொகேட் வருவாரு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கங்க, என்கிட்ட நிக்காதீங்க. அதே போல நீங்க கால விரயம் பண்ணதுக்கு நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும் என சென்று அவனது இடத்தில் அமர்ந்தான் வெற்றி. அக்கா நான் தப்பிச்சேன் என ராதா கண்காட்ட, வினோத் என உரக்க அழைத்தான் வெற்றி. சார் என அடித்து பிடித்து சென்றான் வினோத். இத ராதா மேடத்திட்ட கொடுத்துருங்க என நீட்டினான். வினோத் வெளியே வர, என்னடா என ராதாவின் முகம் பார்க்க, இது உங்களுக்கு என நீட்டினான். அக்கா இனி உங்க கூட பேசவே மாட்டேன் என ராதா நொந்து கொண்டே வேலைக்கு தயாரானாள். அனைவரும் வெற்றியை மனதில் அர்ச்சித்துக் கொண்டே லேப்டாப்பில் தட்டும் சத்தம் கேட்டது. உடனே அனைவரையும் கண்காணித்துவிட்டு அவனது போனை எடுத்த வெற்றி அவனது போனில் கூகுளில் உன் உதட்டோர சிவப்பு என நேற்று மலர்விழி, இன்று ராதா மற்றும் லட்சுமி என அனைவரும் கேட்ட பாடலை ஹெட்செட் வைத்து கேட்க ஆரம்பித்தான். என்னடா வெற்றி இப்படி இறங்கிட்டான்? வெற்றி சுற்றிலும் பார்வையை சுழல விட்டவன் யாரும் இல்லை என உறுதிப்படுத்திக் கொண்டு மெதுவாக அவனது போனை எடுத்து அந்த பாடலை தேடினான். உன் உதட்டோர சிவப்பு என லட்சுமி அம்மா கேட்டுக்கொண்டிருந்தது இப்பொழுது கூட ஆழமாக பதிந்தது. இதோ பிடித்து விட்டது கடுவன் பூனை. கண்களில் கூர்மையுடன் பாடலை பிடித்தவன் அதில் ஹெட்செட்டை 50 டெசிபலில் வைத்தான். அதிக சத்தம் காதுக்கு நல்லதில்லை. இஎன்டி டாக்டர் பரிந்துரைக்கும் சத்தத்தை அளவாக வைத்து கேட்க ஆரம்பித்தான். அப்படி என்னதான் இந்த பாட்டுல இருக்கு? வீட்டுல நேத்து அவ்வளோ சவுண்ட் வச்சு மலர்விழி கேட்டா, இன்னைக்கு ஆபீஸ்ல லட்சுமி அம்மா வேற அதே பாட்டை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட போன்ல இந்த மாதிரி ஒரு நாள் கூட சஜஷன் காட்ட மாட்டேங்குதே என தனக்குத்தானே புலம்பியவன், இன்னைக்கு கேட்டுட வேண்டியதுதான் என காதுகளில் இனிமையான இசையும் அவனது விழித்திரையில் நேற்று மலர்விழி ஆடிய காட்சிகளே தோன்றியது. உன் உதட்டோர சிவப்பே, அந்த மருதாணி கடனா கேட்கும், கடனா கேட்கும் இது என அவளது செர்ரி பழ உதடுகள் கண்முன் தோன்ற அப்படியே நாவில் தித்தித்தது. உடனே எச்சிலை கூட்டி விழுங்கினான் வெற்றி. சுழல் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு அப்படியே தலையை கோதினான். என்ன மிஸ்டர் வெற்றிமாறன், உள்ளே வரலாமா என கேட்டுக்கொண்டே கதவை தட்டினார் அட்வொகேட் சரவணன். ஆனால் வெற்றியின் நினைவுகள் மொத்தமும் பாட்டிலும் மலர்விழியிலும் நிலைத்திருக்க அதை சரவணன் அறியவில்லை. என்ன இவன் சிரிக்கிறான்? இத்தனை வருஷ காலமும் இவன் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே என மீண்டும் மீண்டும் அழைத்தார். டேய் வெற்றிமாறா, ஒன்னதாண்டா என அவர் கத்தினார். லட்சுமி அம்மா, வினோத், ராதா என அனைவர் பார்வையும் வெற்றியின் அரைப்பக்கம் திரும்பின. இவன் என்ன பண்ணா? நமக்கு என்ன, ஏற்கனவே அந்த வெற்றி பையன் நிறைய வேலையை கொடுத்துட்டான், அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலையை கொடுத்துட்டா என்ன பண்றது என அவர்களின் வேலையை கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள். சரவணன் உடனே வெற்றியின் எண்ணுக்கு அழைத்தார். திடீரென போனில் ரிங் வர சட்டென போனில் கவனம் செலுத்தினான். சொல்லு சரவணா, உள்ள வரலாமா என எட்டி பார்த்தார் சரவணன். வா என அதே கூர் பார்வையுடன் கூறினான் வெற்றி. சரவணன் அவனிடம் ஆர்வமாக பேச வர உடனே வேலையை பற்றி மூச்சு விடாமல் 1000 கேள்வி கேட்க ஆரம்பித்தான். அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் கூறிய சரவணன் அவனை பார்த்து, நீ கேட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா விவரிச்சு சொல்லிட்டேன், ஆல் செட், அண்ட் லட்சுமி அம்மாட்ட இன்னொரு முறை அந்த பட்டா டாக்குமெண்ட் பத்தி சந்தேகங்களை கிளியர் பண்ணிட்டு கிளம்பு என்றான். டேய் என்ன ஒரு மாதிரி இருக்க என சரவணன் அவனை சந்தேகமாக பார்க்க, என்ன மாதிரி இருக்காங்க? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ தான் வர வேண்டிய நேரத்துக்கும் வராம 10 நிமிஷம் லேட்டு. அது கூடவே சாரதா, கோபால், முத்துராஜ் 3 பேருக்கும் லீவ் கொடுத்திருக்க. இவ்வளோ வேலை பெண்டிங் இருக்கு, இதெல்லாம் யாரு முடிக்கிறது என அடுக்கினான் வெற்றி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது என கேட்டான் சரவணன். பெக்யூலியரா அதை பத்தி சொல்ல என்ன இருக்கு, ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு என்றான் வெற்றி. சரவணன் தனது நண்பனின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவன், அப்படியா, சரி பாரு என எழுந்து விட்டான். என்ன திடீர்னு இதை பத்தி கேக்குற, என்ன விஷயம் என வெற்றி கேட்க, உனக்கு தான் என்கிட்ட இதை பத்தி பேசவே விருப்பம் இல்லையே, அப்புறம் நான் என்னத்த சொல்லட்டும் என வக்கீல் பாயிண்டாக எடுத்து விட்டான் சரவணன். எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத சரவணா, என்னோட
வாழ்க்கையில ட்ரஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயி டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு என எந்த உணர்வையும் பிரதிபலிக்காத முகத்தில் கூறினான். சரவணன் ஒரு சின்ன புன்னகையை உதிர்த்து விட்டு, நீ பழைய விஷயத்த நினைச்சு போட்டு மனசை குழப்பிக்காத என எதிரில் அமர்ந்தான். அப்பவும் என்ன பொண்ணுக்கு பிடிக்கல. டேய், அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா, அதை இது கூட ஒப்பிட்டு பார்க்காத என சரவணன் எடுத்து கூற, இப்ப பெருசா ஒரு மாத்தமும் இல்ல, நான் சப்ஸ்டிடியூட் என்றான் வெற்று புன்னகையை சிந்திக்கொண்டே. இல்லவே இல்ல, அப்படி இருந்தா மலர்விழி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்க மாட்டாங்க என்றான் சரவணன். வெற்றி திடுக்கிட்டு சரவணனை பார்த்தவன், என் அம்மா உன்கிட்ட பேசினாங்களா என கேட்க, டேய், இளமாறன் கல்யாண பத்திரிகையில பார்த்தேன். வெற்றி எதுவும் பேசாமல் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான். டேய், நீ தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற. மலர்விழி உனக்காக படைக்கப்பட்ட பொண்ணுடா. அதுதான் கடவுள் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்காரு. எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்ல. நீ ஒரு வக்கீலா இருந்துகிட்டு இப்படி சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை விட எனக்கும் அவளுக்கும் 10 வருஷ வித்தியாசம். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல என்றான் வெற்றி. இந்த படத்துல எல்லாம் ஹீரோவுக்காக பிறந்த பொண்ணு எங்க இருக்காளோ அப்படின்னு ஒரு வசனம் வருமே, அது போல நீ பிறந்து 10 வருஷம் கழிச்சு உனக்காக ஒரு பொண்ணு பிறந்து வந்திருக்கா. அப்படி நினைமச்சி, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. முதல்ல அப்படிதான் இருக்கும், ஆனா போக போக சரியாயிடும். கூடிய சீக்கிரம் நீ மாறுவன்னு நம்பிக்கை இருக்கு. அப்போ உன்னை வீட்டுக்கு விருந்துக்கு அழைப்பேன், நீயும் மலர்விழியும் சேர்ந்து வாங்க என்று சொல்லிவிட்டு சரவணன் கிளம்பி விட்டான். இருவரும் ஒரே இடத்தில் எல்லையில் வேலை செய்தவர்கள். அதன் பின் இங்கு வந்து 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி ஏஜென்சி மற்றும் பத்திர ஆபீஸ் வைத்திருக்கிறான். இந்த பத்திர ஆபீஸில் சரவணன் மற்றும் வெற்றிமாறன் இருவரும் இணைந்து நடத்துகிறார்கள். வெற்றி அனைத்து விஷயங்களையும் யோசித்து பார்த்தான். ஒரு பக்க மலர்விழிக்கு முத்தமிட்ட நிகழ்வுதான் திரும்ப திரும்ப தோன்ற ஐயோ என சலித்து கொண்டான். இங்கே தடபுடலாக பிரியாணி தயாரானது. அத்தை, ரொம்ப நல்லா இருக்கு, வாசனா இழுக்குது என மலர் சொல்ல, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஓடு என்றார். எதுக்கத்த என மலர் கேட்க, கேரியர்ல கட்டிட்டேன் மலர். இப்ப பிரகாஷ் வருவாப்ல. பொற்கொடியை விட நீ என்ன பண்றன்னா, அப்படியே அண்ணன் கூட போய் வெற்றி ஆபீஸ்ல போய் இறங்கிக்க கண்ணு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க என்றார். மலருக்கு உள்ளுக்குள் ஒருவித பதட்டம் நிலவியது. ஐயோ என அவள் விதுவிதுத்து நிற்க, என்ன கண்ணு நிக்கிற, வா வா என தலைவாழை இலையுடன் நின்றிருந்தார் பிரகாஷ். வா என அனுப்பிவிட்டார். என்ன செய்வது என தெரியாமல் அவளுடன் பிரகாஷுடன் கிளம்பி விட்டாள். மலர் இதாம் ஆபீஸ் என இறக்கிவிட்டான். அவள் எதுவும் பேசாமல் இறங்கினாள். பிரகாஷ் அவளின் முகத்தை பார்த்துவிட்டு, என்னாச்சுமா, உன்னோட முகம் வாட்டமா இருக்கே, எதுவும் பிரச்சனையா என கேட்டான். அது அது வந்து கொஞ்சம் எல்லாமே புதுசா இருக்குண்ணா என அமைதியாக கூறினாள். பிரகாஷ் ஒரு பெரு மூச்சை விட்டுவிட்டு, உனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாதுமா. ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன், இளமாறனை விட வெற்றி மச்சான் ரொம்ப தங்கம். வயசுதான் வெறும் எண்கள் மட்டும்தான் என்னோட பார்வையில. உன்னோட வேவ் லென்த்துக்கு அவரால் யோசிக்க முடியாதுதான் என பிரகாஷ் சொல்ல வர, இல்ல இல்லண்ணா, அப்படி இல்ல, நான் அவரை தப்பா நினைச்சது இல்ல. திடீர்னு எல்லாமே, அதை விட இதே இடத்துல நான் அவரோட தம்பி பொண்டாட்டியா வந்திருக்க வேண்டியவர். இப்போ அவரோட பொண்டாட்டியா மாறி, சொல்ல போனா எனக்கு அவர் வாழ்க்கை கொடுத்திருக்கார். எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி தான் என கூறினாள் மலர். பிரகாஷ் நிம்மதியுடன், உனக்கு அந்த தயக்கம்லாம் வேணாம், அப்படிலாம் நினைச்சுக்காத. அவரோட தயக்கத்தை போக்க கொஞ்சம் இயல்பா பேசி பழகு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகிடும் என கூறிவிட்டு கிளம்பினான். அவன் சென்றதும் பெருமூச்சை விட்ட மலர் வெற்றியின் ஆபீஸில் உள்ளே நுழைந்தாள். பிரகாஷ் சொன்ன அனைத்தும் உண்மைதான். ஆனாலும் தன்னை தவறாக வெற்றி நினைத்து விட்டாள் என ஒரு தயக்கம்தான். கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்தாள் மலர். நாளைக்கு செக்யூரிட்டி அலோகேட் விஷயமா வெற்றி நேராக மலர் பணிபுரியும் பள்ளிக்கு சென்றிருந்தான். அங்கேதான் மலர் அவனை முதன் முதலாக ரசனையுடன் பார்க்க ஆரம்பித்தாள்.